அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லா என்ன துவாவை அதிகமாக அந்த உலகத்தில் வாழும் பொழுது கேட்டிருக்கிறாங்க? ரசூலுல்லா அதிகமாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா அதனுடைய மதிப்பு என்னன்றதை நம்மளால் புரிய முடியுது. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருப்பதை போன்று சாதாரண மனிதர் அல்ல. அவர்கள் இறைவனின் தூதர், இறுதி தூதர் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து பல மறைமுகமான ஞானங்களையும் பல விளக்கங்களையும் வஹியின் வழியாக நிறைய அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்படி பெற்றுக்கொண்ட பெருமானா ஸல்லல்லாஹு நிறைய விஷயத்தை அந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு இடத்திலே இந்த ஹதீஸ் நமக்கு பதிவாகிறது, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன துவாவை அதிகமாக கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த காணொளியில் அதை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு இதை பிடித்திருந்தால் நீங்களும் தொடர்ச்சியாக இதை அதிகமாக கேளுங்கள். பிறருக்கும் கேட்க வழி செய்யும் முகமாக இதை நீங்கள் பல நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த நன்மையை செய்யும் பொழுது நீங்களும் அந்த நன்மையிலே கூட்டாளியாக ஆகுவீர்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி இந்த ஹதீஸுக்குள்ளே நாம் போகிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. கத்தாதா என்கின்ற நபர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்ன அதிகமாக துவா ஓதுனாங்க? அதிகப்படியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா எது என்று கேட்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா தான், திருக்குரான் சொல்லக்கூடிய ஒரு துவா தான். சொல்லப்போனால் ஹஜ்ஜிலோ உம்ராவிலோ புனிதமான தவாஃபிற்கு காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு துவா இருக்கிறது. ஆனால் எல்லா சுத்திலும் புனிதமான காபாவிலே அந்த ருக்குன்கள் 4 ருக்குன் இருக்குது, 4 கார்னர். அதில் ஒரு கார்னர் தான் யமானி கார்னர் என்று சொல்வார்கள். அந்த யமானி கார்னரிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரும் வரை அந்த இடம் கேப்பில் என்ன துவா எல்லாரும் ஓதுவார்கள் என்றால் இந்த துவாவை தான் ஓதுவார்கள். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தா, நாளை மறுமுலகிலும் நன்மையை கொடு, நரகத்தின் நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றி விடு என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவை தான் மீண்டும் 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 ஹாஜிகள், உம்மார்கள், தவாப் செய்ய வரக்கூடிய அனைத்து நபர்களும் ஓதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா இது. குரான் சொல்லித்தரக்கூடிய துவா இது. ஹஜ்ஜில் ஹாஜிகள் இதை ஓதுவார்கள் என்ற ஹஜ்ஜினுடைய தொடரிலே வல்ல அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான். அன்பர்களே, இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டு எந்த நேரமெல்லாம் துவா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பெருமானார் இந்த துவாவை ஓதாமல் விடுவதே கிடையாது. எனவே இதை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து நான் படித்து கொண்டதினாலே எப்பொழுதெல்லாம் எனக்கு துவா செய்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த துவாவை நான் ஓதுவேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம், ரசூலுல்லாஹ் விரும்பி ஆசைப்பட்டு ஓதுன துவா இந்த ரப்பனா ஆத்தினா துவா. இந்த துவா ஏதோ எல்லா இடங்கள்லையும் ஓதுறாங்களே அப்படின்னு கடந்து போயிடாம இனி நாமளும் இதை அதிகமாக ஓத வேண்டும். ஓதும் பொழுது அல்லாஹ் உலகத்திலேயும் நமக்கு நல்லது தருவான், ஆகிரத்திலும் நல்லது தருவான், நரகத்தினுடைய கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். உலகத்தின் நன்மை என்றால் என்ன என்பதை குறித்து அறிஞர் பெருமக்கள் குரானினுடைய வசனமாக இருக்கக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் அந்த துவாவை சொல்வதனாலே அந்த வசனத்துக்கு விரிவுரை தரும் பொழுது நிறைய நலவுகளை பட்டியலிடுறாங்க. உலகத்தில் நன்மைன்னா என்னெல்லாம் நன்மை? ஒரு நல்ல மனைவி உறவுக்கு கிடைத்தது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நன்மை தான் அது. நல்ல வீடு கிடைச்சது அல்லாஹ்வுடைய நன்மை தான் அது. ஒரு நல்ல வாகனம் அவர் கையிருப்பு இருக்குது, அது உலகத்தினுடைய நன்மைகளில் கட்டுப்பட்டது தான். ஒரு நல்ல வீடு அமைஞ்சு போச்சு அவனுக்கு, அதுவும் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கக்கூடிய நன்மை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டியலிடுறாங்க. எனவே சுருக்கமாக அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லா நலவுகளையும் உலகத்திலே கேட்க வேண்டும். அதே மாதிரி ஆகிரத்திலும் நன்மையை அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், ஆகிரத்தில் என்ன நலவுகள் எல்லாம் உண்டோ, நபிமார்களுக்கு, நல்லோர்களுக்கு, பெரியோர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் நீ கொடுப்பாயோ அதை எங்களுக்கு கொடுத்து விடு என்று கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே நரகத்தினுடைய கொடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும். இந்த 3ஐயும் உள்ளடக்கிய துவாவாக இது இருக்கிறது. ஹதீஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை சந்திக்க போனாங்க. அவரை பார்த்தா உடம்பு மெலிஞ்சு போய் ரொம்ப தேகமெல்லாம் உருகி போய் அப்படி படுக்கையாக இருந்தார். நோயில் ரொம்ப அப்படி வாடி போய் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படி ஆகிட்டார் திடீர்னு அப்படின்னு கேட்டாங்க. தெரியல, ஒரு நோய் வந்துச்சு, அப்படி படுத்தார், ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டார், ரொம்ப பேட் கண்டிஷன் ஆகிடுச்சு இவருடைய நிலைமை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போயே கேட்டாங்க, என்ன ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா, ஏதாவது அல்லாஹ்ட்ட கேட்டிங்களான்னு சொல்லி கேட்டாங்க.
அப்போ தான் அந்த நோயில் இருந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி சொன்னேன், யா அல்லாஹ், எனக்கு ஆகிரத்தில் ஏதாவது தண்டனை தரதா இருந்தால், ஏதாவது நான் செஞ்ச தவறுகளுக்கு பாவங்களுக்கு நீ என்னை மறுமையிலே தண்டிப்பதாக இருந்தால் அதை உலகத்திலே கொடுத்துரு. இந்த உலகத்திலே அதை மொத்தத்தையும் நான் வந்து அனுபவிச்சுக்கிறேன், மறுமையினுடைய வேதனை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நல்லது தான், சரி ஆகிரத்தில் அனுபவிக்க முடியாது, உலகத்திலே அனுபவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விடலை. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் நமக்கும் சேர்த்து வழிகாட்டினாங்க. அல்லாஹ்ட்ட இப்படியா கேட்குறது, அல்லாஹ்ட்ட இப்படியா கேட்குறது, மொத்தத்தையும் இப்பவுமே தந்துரு, அந்த வேதனை கஷ்டத்தை எல்லாம் எனக்கு உலகத்திலேயே கொடுத்துரு நான் கேட்குறது, இது நல்ல கேட்கக்கூடிய முறை இல்லையே. நீங்கள் அல்லாஹ்ட்ட இப்படிலாம் கேட்கணும், யா அல்லாஹ் உலகத்திலையும் நன்மையை கொடு, ஆகிரத்திலையும் நன்மையை கொடு, நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுன்னு சொல்லி இந்த துவாவெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரப்பனாத்தினா துவா அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கு தவறுக்கெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா, நம்மளை உலகத்திலே பிடிக்க ஆரம்பித்தா, உலகத்திலேயே மொத்த கணக்கையும் தீர்த்து விடணும்னு சொல்லி அல்லாஹ் நினச்சா நம்மளால் தாங்க முடியுமா? அந்த கஷ்டத்தையெல்லாம் நம்மளால் உள்வாங்கிக்க முடியுமா? அதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எனவே நோயாளிகளாக படுத்திருக்கக்கூடிய நபர்களும் கூட இந்த துவாவை அதிகமாக ஓதலாம். நெருக்கடிகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய, பல்வேறு விதமான சூழ்ச்சிகளிலே சோதனைகளிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை சொல்லி கேட்கலாம். எனவே தான் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எப்பொழுதெல்லாம் துவா செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்திலலாம் நான் அந்த துவாவை அதிகமாக ஓதுவேன், ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஓதி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை நாம் அதிகப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் கையேந்துகிறோமோ அந்த நேரத்தில் மறந்து விடாமல் இதையும் கேட்டு விடுங்கள். நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஓதுவதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.